வணக்கம். என் பெயர் ரெஜீஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை கூற வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு லீவ் வந்ததுனால அவங்க பாட்டி அவனை ஊருக்கு அழைச்சிட்டு போனாங்க. அவன் பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் சுற்றி வயலுங்க இருந்துச்சான். அப்போ தாத்தா அவனுக்குன்னே ஒரு மாட்டு வண்டியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போதான் அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால பகல்லையே படுத்து தூங்கிட்டான். அப்புறம் காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க வீட்டில் மணி சத்தம் கேட்டுக்கலாம். அவன் போய் பார்த்தானா பாட்டி சாமி ரூமில் சாமிக்கு மாலையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு இருந்தாங்களாம். சரி பாட்டி எதுவும் பண்ணாமல் போய் வெளியில் பார்த்தானா வாசல்லாம் நல்லா சாணியை மொழுவி நல்லா கூட்டி கோலம் பெருசா போட்டிருந்தாங்களாம். அப்போதான் அவங்க தாத்தா கூட வயல்வெளிக்கு போனானா. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மரங்கள், வயல்வெளிகள், மலைகள் இது எல்லாத்தையும் பார்த்தா அவனுக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சி போச்சான். அவன் அப்படியே எங்கள் பாட்டி அவனை சாப்பிட கூப்பிட்டாங்க. அவனும் பல்லு வச்சுட்டு குடிச்சிட்டு சாப்பிட போனானா. அப்புறம் சாப்பிடும் போது என்னென்ன அங்கே இருந்துச்சுன்னா இட்லி, வடை, சாம்பார், சட்னி இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த இடம். அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் திருவிழாவுக்கு போனாங்களாம். அங்கே மயிலாட்டம், குயிலாட்டம், தப்பாட்டம் இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு அந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருச்சான். அவன் வர வழியில் பிள்ளைங்க எல்லாம் விளாண்டுட்டு இருந்ததை பார்த்தானா. குளத்துல பிள்ளைங்க எல்லாம் குளிச்சுட்டு இருந்துச்சுங்களாம். ஆலமரத்துல எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அப்புறம் அவங்க மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன இருந்துச்சுன்னா சோறு, சாம்பார், ரசம், தயிர் இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு நம்முடைய ரொம்ப பிடிச்சி போச்சான்லாம். அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு டேய் நீ 10 நாள் இருந்தது போதும் வா நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டாங்களாம். ஆனால் அவன் போகவே இல்லையாம். அப்புறம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் அங்கே போய் நல்லா படிச்சானாம். நன்றி, வணக்கம்.